ஹே காய்ஸ், ஆர்சி கிறிஸ்டினுக்கும் பெண்டிகாஸ்ட் கிறிஸ்டின்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாமா? ஆக்சுவலி வந்துட்டு கிறிஸ்தவர்கள்லே பல பிரிவுகள் இருக்காங்க. ஆர்சி, டிஎஸ்சி, சிஎஸ்எஸ், பெண்டிகாஸ்ட் இப்படின்னு எக்கச்சக்கமான பிரிவுகள்ஸ் நிறையா இருக்காங்க. பட் எல்லாருமே தெய்வத்தை வழிபடுறவங்க தான். அதாவது பிரிவினர்கள் இருக்காங்க. பட் வந்துட்டு ரியல் பார்த்தீங்க அப்படின்னா பெண்டிகாஸ்ட்லேருந்து நான் வந்த பொண்ணு தான். பட் நான் ஆர்சியில் மேரேஜ் பண்ண போகிறேன். என்னோட ரியல் லைஃப்பில் நான் சத்தியங்கள்லாம் எனக்கு நிறையவே தெரியும். கிறிஸ்துவ லைஃப்பில் நான் பிறந்து வளர்ந்த பொண்ணுங்கிறதுனால A to Z பைபிளில் உள்ள எல்லா சத்தியங்களும் நான் நிறைய கற்று வச்சுருக்கேன். இது இல்லாமல் கடவுளை இன்னும் நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணும். அவரை வந்து எப்படிலாம் ப்ரைஸ் பண்ண முடியும், ஏன் வந்து பிரிவுகள் நிறைய இருக்குது, ஆனால் கிறிஸ்தவர்கள் தான், பட் அவர்களுக்குள்ளே என்ன பிரிவுகள் காரணம் அப்படின்ற மைண்ட் செட்லாம் எனக்கு சின்ன வயசுலேருந்தே நிறைய வந்து தாட்ஸ் கொஷின்ஸ்லாம் எனக்கு எழும்பிகிட்டே இருக்கும். பட் நான் ரியல் லைஃப்பில் இப்போ நான் ஆர்சியில் மேரேஜ் பண்ண போகிறதுனால என்னோட டவுட்ஸ்லாம் ஓரளவுக்கு கிளியர் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்துட்டு ஆர்சியில் வந்து எப்படின்னா நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் அவங்க வந்து சிலை வழிபாடை வச்சு ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம எப்படின்னா வச்சுங்களேன், பெண்டிகாஸ்டில் வந்து சிலை வழிபாடு வந்து இருக்காது, உருவ வழிபாடு கிடையாது. ஏன்னா 10 கட்டில் கடவுளையே கடவுள் சொல்லியிருக்காரு, என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்கக்கூடாது, யாதொரு சொருபத்தையாகலும் விக்கிரகத்தையாகலும் நீ வணங்கக்கூடாது அப்படின்னு வசனம் இருக்குது. அதே தான் இவங்க பைபிள்லையும் ஆர்சிலையும் அதே சேம் தான் இருக்கும். பைபிள்லாம் சேம் தான், பட் 7 அதிகாரங்கள் அவங்களுக்கு எக்ஸஸாக இருக்கும், நமக்கு கம்மியாக இருக்கும். இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சியில் வந்துட்டு சிலை வழிபாடுகள் இருக்கும். டிஎல்சிலையுமே ஜீசஸை வந்து வணங்குற மாதிரி அவர் சிலுவையில் அறையிற மாதிரி வச்சுருப்பாங்க. பெண்டிகாஸ்டில் வந்து ஒன்லி சிலுவை தான் இருக்கும், அது சர்ச்சுக்கு வெளியில் இருக்கும், உள்ளே கூட இருக்காது. ஆனால் வந்து கடவுளோட வார்த்தைகளை மட்டும்தான் அவங்க நம்புவாங்க. பைபிள் இருக்குல்ல, அந்த வார்த்தைகளை மட்டும்தான் பெண்டிகாஸ்டில் நம்புவாங்க. ஆர்சியில் வந்து அப்படி கிடையாது. ஆர்சியில் எப்படின்னா இப்போ வந்து மரியாள் இருக்காங்களே, மரியாளை வந்து வழிபடுவாங்க. டிஎல்சி அதே மாதிரி வந்து புனிதர்களை வழிபடுவாங்க. ஆக்சுவலி வந்துட்டு அவங்க வந்து அது வழிபடலை. நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் இப்போ ரீசெண்டாக இந்த வீக் வந்ததுக்கப்புறம் ஆர்சியில் பார்த்தீங்கன்னா மரியாதை அவங்க வணங்கலை, புனிதர்களே அவங்க வணங்கலை. பட் ஜீசஸ் மட்டும்தான் அவங்களோட கடவுளும், நமக்கும் அதே கடவுள் தான். ஆனால் அவங்களுடைய விஷயங்கள் என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஃபாதர்கிட்ட போகிறீங்கன்னா நீங்கள் உங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்க சொல்லிக்கிங்களே, அதாவது எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனையை சொல்லி எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லுவீங்களே. ஸோ அந்த கான்செப்டில் தான் இந்த புனிதர்களையும் இந்த மரியாதையும் வச்சுருக்காங்க. அதாவது ஜீசஸ்கிட்ட போய் நேராக அவங்க ப்ரேயர் பண்ண முடியாது, அவங்க ஒரு பாவியாக இருக்கிறதுனால இவங்க முன்னாடியே வந்து என்ன பண்ணுறாங்க, மரியாள்கிட்டையும் புனிதர்கள்ட்டையும் சொல்லி எங்களுக்காக நீங்கள் வேண்டிக்கிங்க அப்படின்னு சொல்லி இவங்களை ஒரு வணக்கத்துக்குரியர்களாக வச்சுருக்காங்க தவிர, பட் இவங்களை அவங்க வணங்கலை. அவங்கள நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் இதெல்லாம் ஆர்சியில். ஸோ அதே தான், நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. ஆர்சியில் வந்து தந்தை, மகன், தூய ஆவியானவர் இந்த 3 கடவுளுக்கு தான் அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சேம் கான்செப்டில் தான் நம்மளும் இருக்கும். பிதா, மகன், தூய ஆவியானவர் அப்படின்ற கான்செப்டில் நம்மளும் கடவுள் வணங்குறோம். என்ன இவங்ககிட்ட வந்து இந்த சடங்கு சம்பிரதாயம்லாம் நிறையா இருக்கும், நம்ம அதை ஃபாலோ பண்ண மாட்டோம். அதுதான் ஆர்சிக்கு டிஎல்சிக்குள்ள வித்தியாசம். ஸோ ஓகேவா, பெண்டிகாஸ்ட் வித்தியாசம்.